பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு லைப்ரரிஸ் ஒன்றுக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ டெக்ஸ்ட்டை வியூ பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் எதனா கிளிப்போர்ட் காப்பி பண்ணுறதா இருக்கட்டும். கிளிப்போர்ட்னால் நம்ம மொபைலில் வந்து எதனா டைப் பண்ணுறதை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு லைப்ரரி இருக்கும். அண்ட் டேட்டாபேஸ் மாதிரி இன்னொன்று வந்து கண்டென்ட் ப்ரொவைடர்னு சொல்லிட்டு நம்மளோட மிஷின்ஸில் இருக்கும். அது XML டேட்டாவில் வந்து நம்மளோட டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணோம். நான் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் சொல்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் கண்டென்ட் சொல்லிட்டு ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சிஸ்டம் கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண Android.OSன்றது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி பேசிக்காக இந்த லைப்ரரிஸ்லாம் இருக்குது. இந்த லைப்ரரிஸ் வந்து அவுடேட் ஆனாலுமே அதுலேருந்துமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும் நம்ம மொபைலில். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம மொபைலோட OS வந்து எப்போவுமே அப் டு டேட்டாக வச்சுக்கிறதுக்கு செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் மொபைலை ஹேக் பண்ண நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. அதில் ஒரு மெத்தட் தான் வந்து ட்ரோஜன் அண்ட் ரேட். ஓகேவா, இந்த ட்ரோஜன் அண்ட் ரேட் வந்து நீங்கள் நிறைய யூடியூப்லேயோ சரி இல்லை வேறு எங்கேயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க. மெட்டாஸ்ப்ளாய்ட் வச்சு ஈஸியாக ஹேக் பண்ணிட்டு போயிடுவாங்க.